கூலியை கவுத்து போட்டுட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இட் வாஸ் a disaster தான் சொல்லலாம். வெளியில் கலெக்ஷன்லாம் ஆச்சுன்னு சொன்னாலும் லோகேஷ் கனகராஜுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்க, ரஜினிக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்க, மற்ற ஆர்டிஸ்ட்லாம் எவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்க, அந்த சம்பளம் கொடுத்த காசை இவங்களால் எடுக்க முடிஞ்சிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனைக்கும் அந்த படத்துக்கு நல்ல ப்ரொமோஷன்லேருந்து எல்லாமே பண்ணாங்க சன் பிக்சர்ஸ். கண்டென்ட் சரியில்லை, எக்ஸிக்யூஷன் சரியில்லை. சூப்பர் ஸ்டார்ஸுங்க எல்லாமே இருந்தாங்க. ரஜினிகாந்த் வந்து அகில இந்த சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் ஹிந்தியில் ஒரு முக்கியமான ஸ்டாராக இருக்கக்கூடிய அமீர் கானை கூப்பிட்டு கேவலப்படுத்திட்டாரு. புரியுதுங்களா? அதே மாதிரி நாகார்ஜுனாவை கூப்பிட்டாரு. நாகார்ஜுனாவுக்கு வந்து போட்டார். அந்த அளவுக்கு அதில் தீனி இருந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் போட்டு இவர் அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் ஆயிடுச்சு. இதில் ரஜினிக்கும் வந்து ஒரு அதிருப்தி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அமீர் கானும் சில இடத்துலலாம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு, ரஜினி சார் படம் அப்படின்றதுனால போனேன், பட் லோகேஷ் கனகராஜன் வந்து தன்னை வந்து அசிங்கப்படுத்திட்டார் அப்படின்ற மாதிரி, அதான் அரை நிர்வாண மாற்றமும் தான் பண்ணிட்டார் அவர். அந்த ஒரு வருத்தம் இருந்துச்சு. இந்த டாக்லாம் போன படமும் சரியா போல அப்படின்றது கிளியரா எல்லாருக்குமே தெரியும்.